நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் vlog எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஆமாங்க, நான் ஒரு குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அவள் விகடன் நடத்துகிற கிச்சன் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 செஃப் தீனா தான் அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி வின்னர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த சீசன் வந்து நிறைய ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து சென்னையில் வந்திருக்கு. சென்னையில் கொளத்தூரில் இந்த காம்படிஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வீட்லேருந்தே எல்லோரும் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதில் ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் 10 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டாப் 10 மெம்பர்ஸ் ஈவினிங்கே லைவாக குக் பண்ணி டாப் 10லேருந்து டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து செலக்ட் பண்ண 3 மெம்பர்ஸ்லேருந்து வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஃபார்ம் கொடுத்து எங்கள் நேம், அப்புறம் நாங்கள் என்ன குக் பண்ணிட்டு வந்து இந்த டிஷ்ஷஸோட நேம்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்பான்சர்ஸ்லாம் ஒரு ஸ்டால் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. சக்தி மசாலா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, எக்ஸோ, அப்புறம் அஸ்வின் ஸ்வீட்ஸ், கோல்டு வின்னர், சத்யா அவங்களோட ஏசி, ஃப்ரிட்ஜ், மொபைல் ஃபோன்ஸ்லாம் நிறைய அங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் லலிதா ஜுவல்லர்ஸ் அவங்களோட கோல்ட் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இண்டேன் நம்மளோட கேஸ் ஸ்டவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல சிலிண்டர், அவங்களோட கம்பெனி. அண்ட் ஃபைனலி மில்கி மஸ்ட் அவங்க நிறைய ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் மில்க் ஷேக்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருந்துச்சு. அங்கே நியூயார்க் நகரம் சாங்லாம் போட்டாங்க. நான் என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களும் கூட இருந்திருந்தா அந்த டே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஓகே, only few hands. I'm very sad. நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் சோஃபா தான் பண்ண நினைக்கிறீங்க. இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, அது போதும். நீங்க எல்லாம் என்னென்ன லாஸ்ட் மொமெண்ட் சொல்லிருங்க. ஐ வில் கம். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட். Let's welcome our very warm Chef Dina sir to the stage. Welcome sir. சக்தி மசாலா வழங்கும் அவள் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 உடைய கடைசி வென்யூ கொளத்தூர்ல இன்னைக்கு நம்ம இருக்கோம், சென்னை தான். நம்ம செஃப் தீனா அவர்களும் வந்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலுமே குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிக்கிறது நம்மளுடைய வழக்கமும் கூட. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 8 to 14 hours நம்ம பிரேக் விட்டுனா உண்மையுமே வெரி குட் ரிசல்ட். இது வந்து நான் வேற யாரும் சொல்லி நான் கேட்கல, போனதுலாம் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்குன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அதிகமாக வந்தது. அப்போ நான் என்ன சாப்பிடலாம் சொல்லும் போது மெடிசன் வந்து டாக்டர் போய் எடுக்கும்போது வந்து நான் மெடிசன் எடுக்கல. நான் டெய்லி காலையில் பூண்டு, இஞ்சி, தேன், அப்புறம் ஹாப்பி ஜூஸு, அணி, இந்த 5 வந்து டெய்லி காலைக்கும் போது 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா என் கொலஸ்ட்ரால் அப்படியே ரிவர்ஸ் ஆரம்பிச்சது, கம்மியாச்சு. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம எடுக்கிற உணவுலேயே மெடிசின்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு 5 ல 6 ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ்க்கு டீ அண்ட் சமோசாலாம் கொடுத்துருந்தாங்க. அலாட் பண்ணியிருந்த நம்பர் வைஸ் ஃபுட்டு டிஸ்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் போய் நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக 7 டிஷ் பண்ணியிருந்தேன். சொரக்கா ஹல்வா, ஸ்பீனச் பன்னீர் பென்வில் வித் கொள்ளு பச்சைப்புளி சட்னி, கேபேஜ் மோமோஸ் வித் ஹனி கார்லிக் டிப், நேச்சுரல் ஹெல்த் ட்ரிங்க், ராகி குலுக்கு. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜட்ஜும் வந்து என்னோடய ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப வின் பண்ணுறோன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பட் வின்னிங் ஆர் லூசிங் வந்து செகண்டரி தான். நான் வந்து ஒரு காம்படிஷன் அப்படின்றப்ப நைட் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு குக் பண்ணி இப்போ அது வந்து நல்லா இருக்குன்னு அங்கேருந்து நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒப்பீனியன் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சீரியஸா நான் டிஸ்பிளேல ப்ரெசென்ட் பண்ணியிருந்த ஃபுட் ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாப் 10 நம்பர் 6 மிஸ்ஸஸ் சிந்தானி எங்க இருக்கீங்க? வாங்க. நானும் எங்கள் மாமியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.